குருவின் அம்சம் பொருந்திய கனக புஷ்பராகம், அதாவது ஆங்கிலத்தில் வந்து எல்லோ சஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அதிர்ஷ்டங்கள் யாருக்கெல்லாம் யோகத்தை பண்ணும், யாருக்கெல்லாம் பிரச்சனை பண்ணும், யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்ற முக்கியமான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. பொதுவாகவே இதுக்கு முன்னாடி சொன்னது போலதான் இந்த கனக புஷ்பராகம் என்பது நவகிரகங்கள்ல குருவின் பிரதிநிதியாக, குருவின் அம்சம் பொருந்திய ஒரு கல்லாக என்பது இருக்கு. குருவின் ஆற்றல்களை வாங்கி அதிகப்படியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கு. அப்ப வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் அனுபவிக்கக்கூடியவங்க, ஏன்னா குரு கெட்டு இருந்துச்சுன்னா பலவிதமான பிரச்சனைகள் நிச்சயமா அவங்க லைஃப்ல அனுபவிப்பாங்க. பொதுவாகவே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி அறிவு இல்லாம, இல்ல பசங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க மாட்டாங்க, இந்த மெமரி பவர் சரியா இல்லை, அந்த புரிந்து படிக்கக்கூடிய தன்மைகள் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றவங்களும் இந்த வந்து கனக புஷ்பராகத்தை என்பது அணியலாம். இல்ல தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க, சின்ன வயசு பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தன்னம்பிக்கை இல்லாத சூழல்கள் எல்லாருக்குமே உருவாகும் ஒரு சில கட்டங்கள்ல. அப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்பிடன்ட் இல்லை, எந்நேரமும் ஒரு பயம், ஒரு பதட்டம் என்பது இருந்தாலும் அது போன்ற நபர்களும் இந்த கனக புஷ்பராகத்தை என்பது அணியலாம். ஏன்னா இந்த குரு என்பது வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள்லேயே அதிகமாக சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு தான். அதனுடைய ஆற்றல்கள் வந்து பாத்தீங்கன்னா சுபத்துவத்தை ஏற்படுத்தும், ஒரு விதமான சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். நல்ல ஒரு பினான்சியல் குரோத் ஏற்படணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களும் அணியலாம். ஏன்னா தனக்காரகன், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதுல இந்த குரு என்பது தனக்காரகன் சொல்லி அதுக்கு தனித்துவமான ஒரு பேரு என்பது இருக்கு, பொன்னவன் சொல்லுவாங்க அவரை. அப்ப உலகத்தில் உள்ள அனைத்து பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் குபேரன்றதுனாலே அது வந்து குரு என்று எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, செய்யக்கூடிய வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அது பிசினஸ்ல நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்படலை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க தாராளமாக கனக புஷ்பராக கல் என்பது அணியலாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தை நம்ம மதிக்க மாட்டாங்க, ஒரு இடத்துக்கு போனா வந்து அவமானம் தான் தேடி வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் குரு என்பது அணியலாம். ஏன்னா குரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர். இந்த ஆசிரியர் நிலைமையில இருக்கக்கூடிய நபர்கள், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த குருன்றது நம்ம சொல்லுவோம். அப்ப இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு இல்லை, அவப்பேரா ஏற்பட்டுனே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய தாராளமாக இந்த கல் என்பது அணியலாம். இது போல பல விதமான விஷயங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த கனக புஷ்பராக அப்படின்ற கல். ஆனா இது போல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஃபைனலா ஜாதகத்தை பேஸ் பண்ணி பார்த்து அணியும் போதுதான் சிறப்பா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க அணியணும், இந்த ராசிக்காரங்க அணியக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 12 ராசி லக்னக்காரர்களும் கனக புஷ்பராகம் யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த கனக புஷ்பராக கல்லுடைய கிரகம் என்றது குரு. குரு வந்து நல்ல நல்ல ஸ்தானத்துல 6, 8, 12ஆம் அதிபதிகளோட இந்த அவயோக பாவத்தோடு தொடர்பில்லாத அமைப்பில் இருக்கும் பட்சத்துல மேல சொல்ல நற்பலன்களை அனைத்தும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும்.